மெயின்டெனன்ஸ் ஆஃப் வைஃப்ஸ், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் அண்டர் சிஆர்பிசி இன் த வியூ ஆஃப் கிரைம் ப்ரிவென்ஷன். அதாவது ஒரு நபர் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சிவிலில் மட்டும்தான் ஹிந்து திருமணம், இஸ்லாமிய திருமணம், கிறித்துவர் திருமணம் அப்படின்னு இருக்குது. ஆனால் கிரிமினல்னு பார்த்தோம்னா திருமணம்னு மட்டும்தான் குறிப்பிடும். இதில் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய மனைவியையும் குழந்தையையும் உங்களுடைய பெற்றோர்களையும் பாதுகாப்பது உங்கள் கடமை. அப்படி நீங்கள் பார்த்துக்காமல் அவங்கள கைவிடுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே கிரிமினல் நடவடிக்கை செக்ஷன் 125 சிஆர்பிசி கீழே எடுக்கப்படும். ஏன் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னா அவங்க தனிமையில் இருப்பாங்க, இல்லை அவங்க கைவிடப்பட்டவங்களாக மாறிடுவாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வேறு ஏதாவது ஒரு கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடும். அதனால் அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அவங்கள நீங்கள் பார்த்துக்கிறது எல்லா மதத்துலேயுமே அடிப்படை கடமை. கட்டின மனைவியையும் குழந்தையும் பார்த்துக்கிறது அடிப்படை கடமைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாம் அவங்கள பார்த்துக்கணும். இது சொல்கிறது செக்ஷன் 125 சிஆர்பிசி. செக்ஷன் 125 சிஆர்பிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் இவங்கள பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. மனைவி இல்லை, மனைவிகள். ஏன்னா ஒரு சில மதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியை திருமணம் செய்வது லீகல். அதனால் மனைவிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா. இப்போது மெயின்டெனன்ஸ் யார் யாரெல்லாம் கேட்கலாம்? ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கேட்கலாம். ஒய்ஃபால் அவங்களே மெயின்டைன் பண்ணிக்க முடியல அப்படின்னா ஒய்ஃப் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். லெஜிட்டிமேட் ஆர் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தாலும் சரி, ஆகாமல் இருந்தாலும் சரி கேட்கலாம். அவங்க பார்த்துக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அடுத்து பெற்றோர்கள் ஒருத்தருக்கு பென்ஷன் வரும், அவங்களே அவங்கள பார்த்துக்குவாங்க. பென்ஷன் வரல, எதுவும் இல்லை, அவங்களே 100 நாள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வயது மூப்பின் போது அவங்கள பாதுகாப்பது உங்களுடைய கடமை. அப்படி நீங்கள் பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு எதிராக வழக்கு போடுறாங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டு மந்த்லி இவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லிடுவார். நீங்கள் அதை கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். செக்ஷன் 126 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் மைனராக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தையாக இருக்கலாம். அவங்க கார்டியன் தான் பராமரிச்சுட்டு வர்றாங்க. யார்? சித்தியோ சித்தப்பாவோ மாமாவோ பராமரிச்சுட்டு வர்றாரு. இந்த குழந்தையோட அப்பா கிட்ட மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போட்டோம் அப்படின்னா அவர் வந்து விசாரித்து பார்த்துட்டு பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸை இவ்வளோ கொடுக்கணும்னு மாதம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. ஒருவேளை நம்ம மெயின்டெனன்ஸே கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கப்பா சாப்பாட்டுக்கு? இதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகும். என்னென்ன? டெஸ்டிடியூஷன். அவர்கள் ஃபினான்ஷியலி நம்ம அவங்கள கை விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது அவங்க கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடும். சோஷியல் வெல்ஃபேர். இது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் தேவையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் தான் சரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால பிரச்சனை தான் ஏற்படும். சோஷியல் வெல்ஃபேரும் இதில் இருக்குன்றாங்க. ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து நம்ம ஃபேமிலி ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அவங்க கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடும். அதுக்காக தான் இந்த மெயின்டெனன்ஸ் முக்கியமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸில் டேனியல் லட்டிஃபி அனதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 125 சிஆர்பிசி இதோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது டெஸ்டிடியூஷன், ப்ரிவென்டிங் டெஸ்டிடியூஷன், கைவிடப்படுவதை நம்ம தடுக்கணும். ஒன்று. இன்னொன்று, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் சோசியல் ஜஸ்டிஸையும் நம்ம மேம்படுத்தணும். எப்படி? இந்த வல்னரபிள் செக்ஷனுக்கு நம்ம இது கொடுத்தா தான் சரியாக இருக்கும் மெயின்டெனன்ஸு. வல்னரபிள் செக்ஷனில் இருக்கிறவங்க குழந்தைகளும் பெண்களும்.